தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே டேக். ஹலோ கைஸ், ஃபைனலி சூப்பர்மேன் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் 3 days கழிச்சு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஓகே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம டிசியோட புது யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் தான். அதாவது நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி எடுத்தாருல்ல, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். அதனால நம்பியே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மேன் ஆஃப் ஸ்டீலை விட இந்த படம் சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மேன் ஆஃப் ஸ்டீலை விட படம் செம்மையாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. என்ன ஒன்றுனா மேன் ஆஃப் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா காட் லெவல் சூப்பர் மேனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக இருக்காது, ஒரு நார்மலான சூப்பர் மேனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒரு மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஸ்டோரி பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்ல வர லெவலுக்கு ஸ்டோரி இந்த படத்துல இருக்கு. கோர் வில்லனே பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர் தான். மக்கள் எல்லாம் சூப்பர் மேனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதுனால லெக்ஸ் லூத்தருக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனாலே சூப்பர் மேனை கொல்லணும்னு நினைப்பாரு. அதுக்காகவே லெக்ஸ் லூத்தர் 2 நாட்டுக்கான ஒரு வாரையே உருவாக்குவாரு. அந்த வாரை நிப்பாட்டி லெக்ஸ் லூத்தரை எப்படி டிஃபெண்ட் பண்ணாருன்னு தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட். ஸ்டோரியில நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாது, ஸ்டோரி அல்டிமேட்டாவே இருக்கு. நிறைய இடத்துல சூப்பர்மேன் அடி வாங்கிட்டே இருப்பாரு, அது சுத்தமா கொஞ்சம் செட் ஆகல. வலிக்குது, அழுதுருவேன். நம்ம கிளார்க் கென்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனா மாறி 3 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இந்த சூப்பர்மேன் மூவி. சூப்பர்மேனா மாறி 3 வருஷம் கழிச்சு தான் ஒரு பெரிய சம்பவமே பண்றாப்பலன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருந்தது. ரொம்ப வளன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளேயும் போயிடுறாங்க. நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு படத்துல பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ்ல குறை சொல்ல முடியாது, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ்ல வர விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. ஐமேக்ஸ் எல்லாம் இந்த படம் பார்த்தா செம்மையாவே இருக்கும். ஜஸ்டிஸ் கேங் ஒரு டீமை காட்டியிருப்பாங்க. நம்ம கிரீன் லேண்டர்ன் ஹாக் எல்லாம் இருப்பாங்க அதுல. நான் படத்துல கொஞ்ச நேரம் தான் அந்த டீமை காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகிறாங்க நம்ம சூப்பர்மேனோட ஃப்ரெண்டாவே. லாஸ்ட் 30 நிமிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீடாவே போகுங்க. ஃபைட்டு, கூஸ் பம்ப்சிங் சீக்வன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த படத்துல வர சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஸ்கிரீன் பிரசன்ஸ் அழகாவே கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த கிரிப்டோ டாக் இருக்கும் பாருங்க, படத்துல அந்த டாக் மட்டும் தனியா தெரியும். அந்த டாக் அப்பியரன்ஸ் ஆகிற எல்லா சீன்ஸுமே செம்ம காமெடியாக தான் இருக்கும். சூப்பர்மேனோட சூட்டு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு மேலே ஜட்டியை போட்ட மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லலாம். ஒரு சைல்டிஷாக இருந்தது அந்த ஷூட்டை பார்க்கும்போது. என்னடா ஜேம்ஸ் கன் காமிக் அக்யூரேட்டா இருக்கணும்ட்டு ரொம்ப காமிக் அக்யூரேட்டா போயிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா படம் போற ஃப்ளோவை வச்சு பாத்தீங்கன்னா சூட் அளவுக்கு கண்ணுக்கு தெரியாது நமக்கு. அதுவும் அந்த சின்ன பையன் கொடியை நிமித்தி சூப்பர்மேன் சொல்ற சீன்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த படத்திலேயே அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல நிக்கிற மாதிரி பண்ணிட்டாரு ஜேம்ஸ் கன்னு. லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பஞ்செல்லாம் மிரட்டி விட்டாங்க. படத்துல சாங்ஸும் சூப்பரா இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்க்காத சூப்பர்மேனை இந்த படத்துல பாப்பீங்க. ஜேம்ஸ் அந்த லெவலுக்கு சூப்பர்மேனை ரெடி பண்ணிருக்காரு. டிசி யூனிவர்ஸுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. அதை அப்படியே காப்பாத்தி நல்லா கரை சேர்த்தாருன்னா மார்வல் லெவலுக்கு டிசி யூனிவர்ஸ் மாறிடும். இதுக்கு அடுத்த வர ப்ராஜெக்ட் கிரேச்சர் கமாண்டர் சூப்பர் கேர்ள் இந்த படத்துக்குலாம் ரொம்ப ஹைப்டா இருக்கேன். ஓவராலாவே இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா சூப்பர்மேன் படம் சூப்பராகவே இருக்கு. எல்லாருமே போய் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் தரேன். உங்க ரேட்டிங் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.